பிரியாணிக்கு செட் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல முழுசாக கத்திரிக்காய் போட்டு செஞ்சு காட்டுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் இந்த ரெசிபியை அப்லோட் பண்ணுறேன். 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு 50 ml ஆச்சும் ஊற்றணுங்க. கடுகு, மிளகு, வெந்தயம், சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு பொரிச்சிங்க. 10 பூண்டு பல் போடுங்க. நல்லா வாசம் வரட்டுங்க. அதுக்கப்புறம் அரைச்ச பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்ணுங்கள். பச்சை வாசம் போன உடனே கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் ஆட் பண்ணுங்கள். கத்திரிக்காய் நல்லா முழுசாக இருந்தால் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆன உடனே தேவைப்படுற அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா பிரட்டிங்க. பச்சை வாசம் போன உடனே பெரிய தக்காளி ஒன்று அரைச்சி நான் இதில் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா நல்லா அந்த கத்திரிக்காயில் அந்த உப்பு காரம்லாம் நல்லா ஊறிக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி இதில் ஆட் பண்ணுங்கள். அப்புறமா மூடி போடக்கூடாது. பச்சை வாசம் போகிற வரைக்கும் அப்படியே கொதிக்கிட்டுங்க. ஒரு துண்டு வெல்லம், நிலக்கடலை வந்து 3 ஸ்பூனுங்க, வறுத்து எள்ளு 1 ஸ்பூனுங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் அடித்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க.